ஓம் சக்தி. நவம்பர் 18ஆம் தேதி ஹட்கோ காலனி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் திருக்குடமுழுக்கு பெருவிழா. செவ்வாடை தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் வருக, அன்னை அருள் பெறுக என மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கம் கோவை மாவட்டம். அண்மை செய்தி. கைது செய்யப்பட்டிருக்கும் நடிகை கஸ்தூரி எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகிறார். சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டிருக்கும் நடிகை கஸ்தூரி சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் விசாரணை முடிந்து நீதிமன்றத்தில் கஸ்தூரி ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். நீதி வெல்லட்டும், நீதி வெல்லட்டும் என கூச்சலிட்டுக் கொண்டே காவல் வாகனத்தில் நடிகை கஸ்தூரி ஏறியிருக்கிறார். சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் 1 மணி நேர விசாரணை நடைபெற்றிருக்கிறது. அந்த விசாரணைக்கு பிறகு எழும்பூர் நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். எழும்பூர் நீதிமன்ற 5வது பெருநகர குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி ரகுபதி முன்னிலையில் அவர் ஆஜர்படுத்தப்படுகிறார். தெலுங்கு மக்கள் குறித்து அவதூறாக பேசியதாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் தேடப்பட்டு வந்த நிலையில் ஹைதராபாத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில் சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் விசாரணை முடிவடைந்து தற்போது அவர் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். காவல் வாகனத்தில் ஏறும்போது அரசியல் அராஜகம் ஒழியட்டும், நீதி வெல்லட்டும் என்று அவர் முழக்கமிட்டவாறே சென்றார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பரசன் இணைகிறார். அன்பரசன், கூடுதல் விவரம் என்ன? தெலுங்கு மக்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்ட நடிகை கஸ்தூரி தற்போது எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். குறிப்பாக எழும்பூர் நீதிமன்ற 5வது பெருநகர குற்றவியல் நீதிமன்ற நடுவர் ரகுபதி முன்னிலையில் தற்போது போலீசார் அவரை ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள். சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் சுமார் 1 மணி நேரமாக விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் விசாரணை தற்போது முடிவுற்று அவர் காவல் வாகனத்தில் ஏற்றப்பட்டு தற்போது எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். முன்னதாக அவர் காவல் வாகனத்தில் ஏறும்போது அரசியல் பழிவாங்குதல் காரணமாக நீதி வெல்லட்டும் என இருமுறை முழங்கி அவர் காவல் வாகனத்தில் ஏறியது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக கடந்த 3ஆம் தேதி எழும்பூர் ஆர்ஆர் மைதானம் முன்பாக பிராமணர்கள் சங்கம் சார்பாக நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட நடிகை கஸ்தூரி திராவிட இயக்கம் குறித்தும் அதே போன்று தெலுங்கு மக்கள் குறித்தும் அவதூறாக பேசினார். இந்த பேச்சு சம்பந்தமாக எழும்பூர் போலீசார் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அவரை தீவிரமாக தேடி வந்தார்கள். குறிப்பாக அவர் நேற்று இரவு ஹைதராபாத் அருகே கைது செய்யப்பட்டார். அங்கு பிரபல சினிமா தயாரிப்பாளர் ஹரிகிருஷ்ணன் என்பது வீட்டில் தலைமறைவாக இருந்தபோது நமது தனிப்படை போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அங்கு சென்று அவர்களை கைது செய்து தற்போது சரியாக 12:30 மணி அளவில் சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையம் அழைத்து வந்து சுமார் 1 மணி நேரமாக விசாரணை நடத்தினர். விசாரணைக்கு பிறகு வாக்குமூலம் வாங்கப்பட்டு தற்போது அவர் எழும்பூர் நீதிமன்ற குற்றவியல் நடுவர் நீதிமன்ற 5வது நீதிபதி முன்னிலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்தில் அவருக்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இன்னும் சற்று நேரத்தில் அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட உள்ளார். விவரங்களை வழங்குவதற்கு நன்றி அன்பரசன். ஓம் சக்தி. நவம்பர் 18ஆம் தேதி ஹட்கோ காலனி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் திருக்குடமுழுக்கு பெருவிழா. செவ்வாடை தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் வருக, அன்னை அருள் பெறுக என மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கம் கோவை மாவட்டம்.